வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் டாக்டர் கஞ்சன் சிங். இந்த வீடியோவில் உங்களை வரவேற்கிறேன். இன்று சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர், நோயாளி தேங்காய் நீர் குடிக்கலாமா அல்லது வேண்டாமா என்பதை பற்றி பேசப் போகிறேன். இதற்கான பதில்: சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு தேங்காய் நீர் குடிக்க தடை உள்ளது. இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. பொதுவாக நோயாளிகள் தேங்காய் நீர் குடிப்பது உடல் நலத்திற்கு நல்லது என்று நினைக்கிறார்கள். இது சரி. நீங்கள் தேங்காய் நீர் குடித்து வருகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்லது. அது சரிதான். நீங்க சிறுநீரக நோயாளி அல்லாதவரை உங்கள் சிறுநீரகம் நன்றாக செயல்பட்டு வந்தால் நீங்கள் தேங்காய் நீரை எளிதாக குடிக்கலாம். ஏனெனில் தேங்காய் நீரில் ஒரு ஆரோக்கியமான நபருக்கு மிகவும் அவசியமான பல வகையான கனிமங்கள் உள்ளன. உதாரணத்துக்கு பொட்டாசியம். தேங்காய் நீரில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது. இது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் தேங்காய் நீரை எளிதாக குடிக்கலாம். உதாரணமாக, யாருடைய இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்து விட்டது, அல்லது யாருக்கு அதிக வயிற்றுப்போக்கு உள்ளது, அல்லது யாருக்கு காய்ச்சல் பிரச்சனை உள்ளது என்றால் அவர்கள் தேங்காய் நீரை குடிப்பது அவர்களுக்கு நன்மை தரும். பாராலிசிஸ் நோயாளிகள் போன்றவர்களுக்கு எலக்ட்ரோலைட்களை பூர்த்தி செய்வது அவசியம். அதாவது பொட்டாசியம் அளவை சமநிலைப்படுத்துவது அவசியம். அதனால் அவர்கள் தேங்காய் நீரை குடிப்பது அவர்களுக்கு பாதுகாப்பானது. ஆனால் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் தேங்காய் நீர் குடிப்பது, நாரியல் பானி குடிப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல. இதற்கு பின்னால் 2 காரணங்கள் உள்ளன. பாருங்கள், தேங்காய் நீரில் பொட்டாசியம் உள்ளது. மேலும் இந்த பொட்டாசியம் சற்று மட்டுமல்ல, இதில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது. நாரியல் பானியில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே அதிகரிக்கும் கிரியேட்டினின் காரணமாக கவலைப்படுகிறீர்கள். அதிகரிக்கும் யூரியா விலைகளால் நாங்கள் சிரமப்படுகிறோம். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏனெனில் உங்கள் சிறுநீரக செயல்பாடு முன்பு போல் சிறப்பாக இல்லை. சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை வடிகட்ட முடியவில்லை. அதனால் அது உங்கள் கழிவுகளை வெளியேற்ற முடியவில்லை மற்றும் உங்கள் பொட்டாசியத்தையும் சமநிலை படுத்த முடியவில்லை. இந்த நிலைமையில நீங்க தேங்காய் நீர் குடித்து வந்தால் உங்கள் பொட்டாசியம் அளவு மெதுவாக அதிகரிக்க தொடங்கும். உங்கள் பொட்டாசியம் அளவு 7 வரை சென்றுவிட்டால் உங்களுக்கு இதய அடுக்கு ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். இது ஒரே ஒரு நிலைமையாகும். இதில் உங்கள் கிரியேட்டினின் 2 இருந்தாலும், உங்கள் சிறுநீர் ஓட்டம் மிகவும் நன்றாக இருந்தாலும், உங்கள் யூரியா 42 அல்லது 53 அல்லது 50 அருகிலும் இருந்தாலும் கூட உங்களுக்கு டயாலிசிஸ் செய்யப்படலாம். ஏனெனில் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரித்தால் உங்களுக்கு இதய அடுக்கு ஏற்படும். அதாவது உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. 2வது காரணம் தண்ணீர் கட்டுப்பாடு. நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி. உங்களுக்கு தண்ணீரின் அளவை சமநிலைப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாகவும் குறைவாகவும் குடிக்க முடியாது. அப்படி என்றால் நீங்கள் தேங்காய் நீர் குடித்தால் உங்கள் பிரச்சனை மேலும் அதிகரிக்கும். ஏன்? இதில் பொட்டாசியம் மற்றும் தண்ணீர் உள்ளது. அதனால் தண்ணீர் நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு தண்ணீர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். வயிற்றில் தண்ணீர் சேருகிறது. உங்கள் கால்களில் வீக்கம் வருகிறது. இதனால் ஏன் இது நடக்கிறது? ஏனெனில் உங்கள் சிறுநீரகம் அதிகமான தண்ணீரையும் வடிகட்டி வெளியேற்ற முடியாமல் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் தேங்காய் நீர் குடிக்கக்கூடாது என்பதும் ஒரு காரணம். நீங்கள் நாரியல் நீர் குடித்தால் பொட்டாசியம் அதிகரிக்கும். கிரியேட்டினின் ஏற்கனவே அதிகரிக்கிறது. யூரியா கூட அதிகரிக்கிறது. அதனால் கிரியேட்டினின் திடீரென அதிகரிக்க தொடங்குகிறது. நீங்கள் பலமுறை பார்த்திருப்பீர்கள். கடந்த மாதம் உங்கள் கிரியேட்டினின் 3 இருந்தது, பொட்டாசியம் 3.5 இருந்தது. அடுத்த மாதம் மீண்டும் ரிப்போர்ட் எடுத்தால் அதில் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரித்து 5க்கு அருகிலும் 6க்கு அருகிலும் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் கிரியேட்டினின் அளவும் அதிகரித்திருக்கும். அதனால்தான் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தேங்காய் நீர் அருந்தக்கூடாது என்று கூறப்படுகிறது. அதாவது நாரியல் பானி குடிக்க முடியாது. நீங்கள் நாரியல் பானி குடித்தால் அதனால் உங்கள் சிக்கல்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு இதய அடுக்கு ஹார்ட் அட்டாக் கூட ஏற்படலாம். எனவே உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி நாரியல் பானி குடிக்கலாமா அல்லது குடிக்க கூடாதா என்பதை இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.